வணக்கம். கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். குழந்தையை தூக்கி வைத்து விளையாட்டு காட்டிக் கொண்டிருந்த ரம்யாவின் முன்னால் அவளையே மேலிருந்து கீழாக ஆராய்ந்தபடி நின்றிருந்தான் கார்த்தி. வாட் அ சர்ப்ரைஸ்! உன்னை இங்கே பார்ப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் எப்படி இருக்க ரம்யா? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு என்று அவன் சொல்ல, ரம்யா எதுவும் பேசாமல் அவனையே பார்த்து முறைத்தபடி 4 அடி தூரம் நகர்ந்து நின்று கொள்ள அவனும் விடாமல் அவள் பின்னாலேயே சென்றான். ஏன் ரம்யா, என் கூட பேச மாட்டியா என்று அவன் விடாமல் அவளை தொந்தரவு செய்ய, சாப்பிட்டு முடித்த விக்ரம் ஏதோ ஒரு முக்கியமான ஃபோன் கால் வரவே வெளியில் வந்தான். ரம்யா நின்று கொண்டிருந்த இடத்திற்கு எதிர்முனையில் நின்று ஃபோனில் பேசிக்கொண்டிருந்த விக்ரமின் கண்கள் ரம்யா யாருடனும் பேசிக்கொண்டு நிற்பதை கவனிக்க தவறவில்லை. யாரோ தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைத்தவன் தன் ஃபோன் காலில் ஆழ்ந்திருக்க ரம்யாவின் கைகளை பிடித்தான் கார்த்தி. ரம்யா, ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோ, நான் உன்னை சின்சியராக லவ் பண்ணுறேன் என்று அவன் வழக்கமாக எல்லா பெண்களிடமும் கூறும் அதே டைலாகை கூற, யாரோ ஒரு அந்நியன் பக்கத்தில் வரவும் ரம்யாவின் கையில் இருந்த குழந்தை மெதுவாக சினுங்க ஆரம்பித்தது. இங்கே பாருங்க கார்த்தி, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் கல்யாணம் நிச்சயமாயிருக்கு. ப்ளீஸ் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்று அவள் கூற, நிச்சயமாயிடுச்சா? யார் கூட? ஓ, உன்னை தினமும் பார்க்க காலேஜுக்கு ஒருத்தன் வருவானே, அவன்தான் உன் அண்ணனோட ஃப்ரெண்டா? அவனோடு தான் உனக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கா என்று அவன் அதிர்ச்சியாக கேட்க, ஆமாம் அவருதான் என்று ரம்யா சொல்ல, அவனா? அவன் இன்னும் உயிரோடவா இருக்கான்? நான் கத்தியில குத்துனதுல அவன் செத்துருக்கணுமே, மிஸ் ஆயிட்டானா? அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா காலேஜ் முன்னாடி வச்சு என்னை அடிச்சு அசிங்கப்படுத்தியிருப்பான். அவனை நீ கல்யாணம் பண்ணிக்காத, ஏன்னா அவனுக்கு ஆயுசு கம்மி என்று கார்த்தி தன் பற்களை கோரிக்க, டேய், நீதான் அவரை கத்தியில குத்துனதா என்று தனது இடது கையில் குழந்தை இருக்க வலது கையில் கார்த்தியின் சட்டை காலரை இறுக பிடித்திருந்தாள் ரம்யா. போனில் பேசி முடித்து விட்டு போனை தன் பாக்கெட்டில் வைக்க போன விக்ரம் ரம்யா கார்த்தியின் சட்டை காலரை பிடித்தபடி கோபமாக ஏதோ பேசிக்கொண்டிருப்பதை பார்த்ததும் விஷயம் ஏதோ விபரீதம் என்பதை புரிந்து கொண்டு, ரம்யா என்னம்மா, என்னாச்சு, யாருவா என்று ஓடி வந்த விக்ரம் கார்த்தியின் சட்டையை இறுக்கி பிடித்திருந்த ரம்யாவின் கைகளை விலக்கிவிட்டான். ஏய், யாருட நீ? என் தங்கச்சிக்கிட்ட ஏண்ட பிரச்சனை பண்ற என்று இப்போது விக்ரம் கார்த்தியின் கழுத்தை இறுக்கி இருந்தான். விக்ரம் வந்ததும் சமாளித்து கொண்ட கார்த்தி, ஒன்றும் இல்லை சார், நான் ரம்யா காலேஜில் தான் படிக்கிறேன், அவளோட சீனியர், 2 பேரும் சும்மா பேசிட்டு தான் இருந்தோம் என்று அவன் சொல்ல, சும்மா பேசிட்டு இருந்தியா? 2 பேர் முகமுமே சரியில்லையே. ரம்யா, என்ன பிரச்சனை? நீ எதுக்கு கோபமா அவன் சட்டையை பிடிச்ச என்று ரம்யாவிடம் திரும்பி விக்ரம் கேட்க, விக்ரமிடம் உண்மையை சொல்லிவிடுவதுதான் நல்லது, இல்லை என்றால் இந்த கார்த்தியால் திரும்பவும் பரணிக்கு ஏதாவது ஆபத்து வரலாம் என்று நினைத்த ரம்யா, அண்ணா, அது இவன்தான் பரணிய கத்தில குத்துனது, இப்பதான் அவனே அவன் வாயால சொன்னான், அதுக்கு தான் நான் அவன் சட்டையை பிடிச்சேன் என்று ரம்யா சொல்ல, நம்ப முடியாத அதிர்ச்சி விக்ரமிற்கு. அவர்கள் பேசி கொண்டிருந்த வாய்ப்பை தனக்கு சாதகமாக்கி கொண்டு அங்கிருந்து ஓட முயன்ற கார்த்தியை எட்டி பிடித்தான் விக்ரம். எங்கடா ஓடுற? பரணிய கத்தில குத்துற அளவுக்கு உனக்கும் அவனுக்கும் என்ன பிரச்சனை என்று கேட்டுக்கொண்டே விக்ரம் கார்த்தியை சராமாரியாக அடிக்க, பதிலுக்கு கார்த்தியும் விக்ரமை தாக்க, உடனே ரம்யா தன் போனை எடுத்து பரணிக்கு அழைத்தாள். பரணி, சீக்கிரம் வெளியே வாங்க, கார்த்தி விக்ரம் அண்ணா கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் என்று சொல்ல, அடுத்த நொடியே பரணி வெளியில் ஓடி வந்தான். கார்த்தி என்று ரம்யா சொன்னபோது யாரது என்று அவனுக்கு சரியாக ஞாபகம் வரவில்லை. வெளியில் வந்து பார்த்தபோதுதான் ரம்யாவின் சீனியர் கார்த்தி என்பது அவனுக்கு புரிந்தது. அவனை ஒரு முறை அடித்து துவைத்தது அவனுக்கு நினைவில் வர, ஓடி சென்ற பரணி விக்ரமுடன் சேர்ந்து அவனை கண்மண் தெரியாமல் அடித்து கொண்டிருந்தான். பக்கத்தில் இருந்தவர்கள் கூட்டம் சேர்ந்து கொண்டனர். என்னப்பா இது, 2 பேரும் சேர்ந்து பாவம் அந்த அப்பாவி பையனை போட்டு அடிக்கிறீங்களே என்று அங்கிருந்தவர்களில் யாரோ ஒருவர் கார்த்திக்கு சப்போர்ட் செய்ய, யார் அப்பாவி? இவனா? இவன் கொலை செய்ய முயற்சி பண்ணியிருக்கான், இவனை இப்பவே போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணணும் என்று விக்ரம் சொல்ல, விக்ரமை அதிர்ச்சியாக பார்த்தான் பரணி.
கொலை செய்ய முயற்சி பண்ணினானா? என்ன சொல்ற விக்ரம் என்று பரணி கேட்க, பரணியிடம் வந்த ரம்யா, உங்களை கத்தில குத்தினது இவன்தான், அவனே அவன் வாயால உண்மையை ஒத்துக்கிட்டான் என்று சொல்ல, பரணியின் கண்கள் கோபத்தில் சிவந்தது. இவனா என்ன குத்தினது என்று அவன் அருகில் சென்றவன், டேய், எந்த பிரச்சனையானாலும் நேருக்கு நேர் மோதணும், அதை விட்டுட்டு கோழையாட்டம் தலைக்கு ஹெல்மெட் போட்டுட்டு வந்து நான் அசந்த நேரத்துல என்னை கத்தில குத்திட்டு தப்பிச்சு ஓடிட்ட. பரணி கார்த்தியின் நெஞ்சை பிடித்து தள்ளி கொண்டே பின்னால் செல்ல அவன் அமைதியாக நின்றான். இப்போ அடிடா, ஏன் அமைதியா இருக்க என்று பரணி மீண்டும் அவன் நெஞ்சில் 2 குத்து விட விக்ரம் வந்து அவனை தடுத்து நிறுத்தினான். போதும் விடு பரணி, கல்யாண நேரத்துல எதுவும் பிரச்சனை வேண்டாம், போலீஸ் வந்ததும் இவனை ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம் என்று விக்ரம் சொல்ல, மற்றவர்களும் சாப்பிட்டு முடித்து வெளியில் வந்தனர். கூட்டம் கூடியிருக்க விக்ரம், பரணி இருவரும் யாரோ ஒருவனை பிடித்து வைத்திருப்பதை பார்த்ததும் மொத்த குடும்பமும் டென்ஷன் ஆகிவிட, நடந்த விஷயத்தை விக்ரம் வீட்டில் உள்ளவர்களிடம் விக்ரம் விளக்கி கூறினான். இவன்தான் என் பையனை கத்தியில குத்தினானா என்று கௌரி கோபத்தில் கார்த்தியின் கன்னத்தில் 2 அறை வைக்க, கனகராஜ் அவரை பிடித்து கொண்டார். இவனால என் பையன் செத்து பொழைச்சான், விடுங்க, என்னோட ஆத்திரம் தீர்ற வரைக்கும் இவனை அடிக்கணும் என்று கௌரி துடிக்க, எல்லோரும் சேர்ந்து அவரை சமாதானப்படுத்தி கொண்டிருக்க, போலீஸ் கார்த்தியை கைது செய்திருந்தார்கள். மர்டர் அட்டம்ப்டா? எப்ப நடந்துச்சு? ஏற்கனவே நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்களா என்று விவரங்களை கேட்டு தெரிந்து கொண்ட அதிகாரிகள், சரி, நீங்க ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போயிடுங்க என்று சொல்லிவிட்டு கார்த்தியை அழைத்து கொண்டு செல்ல, பரணியும் விக்ரமும் காவல் நிலையத்திற்கு கிளம்பினார்கள். அப்பா, டிரைவரை வர சொல்லியிருக்கேன், இன்னும் 10 நிமிஷத்துல வந்துடுவான், வண்டி வந்ததும் நீங்க எல்லாரும் பத்திரமா வீட்டுக்கு கிளம்புங்க, நானும் பரணியும் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம் என்று சொல்லி செல்ல, இரு குடும்பத்தினருக்கும் இன்னும் அதிர்ச்சி குறைந்த பாடில்லை. அதற்கு பிறகு என்ன நடந்தது, யார் இவன் என்று எல்லோரும் விசாரிக்க, கார்த்தி தன்னிடம் பிரச்சனை செய்ததையும் அதற்காக பரணி அவனை தட்டி கேட்டு அடித்ததையும் அதை மனதில் வைத்து கொண்டுதான் கார்த்தி பரணியை கத்தியில் குத்தி இருக்கிறான் என்பதையும் ரம்யா விவரமாக கூறினாள். நான் கூட இந்த ஹோட்டல் வாங்குறது சம்பந்தமா ஏதாவது பிஸ்னஸ் போட்டியா இருக்கும்னு நினைச்சேன், படிக்கிற பையனா இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கான் என்று கனகராஜ் சொல்ல, எப்படியோ இப்பவாவது பரணியை குத்தினது யாருங்கிறது தெரிஞ்சதே என்று கௌரி சொல்ல, காவல் நிலையம் சென்றதும் இன்ஸ்பெக்டரின் எதிரில் உட்கார்ந்திருந்த பரணி, சார், நான் இந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன், அந்த பையன் மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்க வேண்டாம் என்று சொல்ல, இன்ஸ்பெக்டர் உட்பட விக்ரம் வரை எல்லோரும் பரணியை அதிர்ச்சியாக பார்க்க, என்ன சொல்றீங்க, இந்த மாதிரி ஆளுங்களை வெளியில விட்டா ஒரு தடவை கத்தி எடுத்தவங்க அடுத்தடுத்து என்ன பிரச்சனை வந்தாலும் யோசிக்காம கத்தி எடுப்பாங்க என்று இன்ஸ்பெக்டர் கூற, இல்லை சார், அவன் படிக்கிற பையன், ஸ்டூடெண்ட், ஏதோ உணர்ச்சி வேகத்துல கத்தி எடுத்து குத்துற அளவுக்கு போயிட்டான், அவன் மேலே ஆக்ஷன் எடுத்தா அவனோட லைஃபே போயிடும், அவன் திரும்பி வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம், அதுக்கு பிறகும் ஏதாவது கலாட்டா செஞ்சா அப்புறம் நடவடிக்கை எடுக்கலாம் என்று பரணி பேசி கொண்டிருக்க, கார்த்தியின் அப்பா அம்மாவும் ஸ்டேஷனுக்கு வந்து விட்டார்கள். இன்ஸ்பெக்டர் அவர்களிடம் நடந்ததை கூறினார். என்னடா காரியம் செஞ்சு வச்சிருக்க என்று கார்த்தியின் அப்பா அவனை அடிக்க, தலை கவிழ்ந்து நின்றிருந்தான் கார்த்தி. உங்க பையன் படிக்கிற வயசுல என்ன வேலை செஞ்சிருக்கான்னு பாருங்க, படிக்கிற பசங்க கையில பேனா தான் எடுக்கணும், கத்தி எடுக்க கூடாது என்று இன்ஸ்பெக்டர் சொல்ல, கார்த்தியின் அப்பா பரணியின் காலிலேயே விழுந்து விட்டார். தம்பி, என் பையன் செஞ்சது தப்பு தான், அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன், அவனை நீங்க தான் காப்பாற்றணும் என்று சொல்ல, ஹலோ, என்ன பண்றீங்க என்று தன் காலில் விழுந்தவரை தூக்கி நிறுத்தினான் பரணி. ஆதரவாக அவர் கைகளை பிடித்து கொண்டவன், நான் உங்க பையன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணினா அவன் எதிர்காலமே ஒன்றும் இல்லாம போயிடும், எனக்கு நல்லாவே தெரியும், நான் ஏற்கனவே கொடுத்த கம்ப்ளைண்ட்டையும் வாபஸ் வாங்கிக்கிறேன், உங்க பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவனுக்கு புத்திமதி சொல்லுங்க, அடுத்தவங்களுக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் அவங்கள செய்ய சொல்லி வலுக்கட்டாயமா ஃபோர்ஸ் பண்ண வேண்டான்னு சொல்லுங்க, அதோட கோபத்தையும் பண திமிரையும் விட்டுட்டு நல்லவனா இருக்க சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு இன்ஸ்பெக்டரிடமும் பேசிவிட்டு பரணி, விக்ரம் இருவரும் கிளம்பிவிட, இன்ஸ்பெக்டரும் கார்த்திக்கும் அவன் அப்பா அம்மாவிற்கும் புத்திமதிகள் சொல்லி அனுப்பி வைத்தனர். வீட்டிற்கு வந்ததும் காவல் நிலையத்தில் நடந்த விஷயங்களை விக்ரம் கூற, கொலை பண்ண பார்த்தவனுக்கு ஏன் பரணி மன்னிப்பு கொடுத்துட்டு வந்த,
அவன் திரும்பவும் வந்து ஏதாச்சும் பிரச்சனை பண்ணினான்னா என்ன பண்ணுறது, அதுவும் கல்யாண நேரம் என்று கௌரி கேட்க, அவன் ஜெயிலுக்கு போனாலும் கொஞ்ச நாளில் வெளியே வந்துடுவாமா. ஆனால் அவன் வெளியே வரும்போது அவன் வாழ்க்கையே வீணாக போயிருக்கும். அதுக்கு பிறகு அவனுக்கு இன்னும் கோபமும் வெறியும் அதிகம்தான் ஆகும். அப்போ வந்து அவன் பிரச்சனை பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்? அதுக்கு பதிலாக இப்போவே அவனை மன்னிச்சு விட்டா அட்லீஸ்ட் அந்த கில்ட்டிலேயாவது இனிமே யாருக்கும் இடைஞ்சல் பண்ணாமல் வாழணும்னு அவன் புத்திக்கு உரைக்கும் என்று பரணி சொல்ல, ஆனால் எங்களுக்கு என்னவோ பயமாக தான் இருக்கு, நீ பார்த்து பத்திரமா இருப்பா என்று அவர்கள் அறிவுரை கூறினார்கள். ரம்யாவுக்கும் கொஞ்சம் பயமாகத்தான் இருந்தது. அதற்கு காரணம், அவனை கல்யாணம் பண்ணாத, அவனுக்கு ஆயுசு கம்மி என்று கார்த்தி சொன்னதுதான். அப்படி அவன் சொன்னதன் காரணம் திரும்பவும் பரணிக்கு பிரச்சனை கொடுப்பான் என்றுதானே அர்த்தம். ஒருவேளை பரணி இப்போ மன்னிச்சு விட்டதால அவன் மனசு மாறி இருப்பானோ? குழப்பமாக இருந்தது ரம்யாவிற்கு. இதை வீட்டில் சொன்னால் வீட்டில் உள்ளவர்கள் பயந்து விடுவார்கள் என்று யோசித்தவள் பரணியிடம் மட்டும் இந்த விஷயத்தை சொல்லி அவனை பாதுகாப்பாக இருக்கச் சொல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டாள். அடுத்த ஓரிரண்டு நாட்களில் ஹோட்டலை விலைக்கு வாங்குவது தொடர்பான ரெஜிஸ்ட்ரேஷன் வேலையும் முடிந்துவிட பரணியின் பெற்றோர் சென்னைக்கு கிளம்பலாம் என்று திட்டமிட்டிருந்தார்கள். விக்ரமும் மதுவும் குழந்தையையும் அழைத்து கொண்டு அவர்களும் சென்னைக்கு கிளம்ப தயாராகி இருக்க, அடுத்த நாள் அதிகாலையில் விக்ரமும் பரணி குடும்பமும் சென்னை கிளம்புவதாக முடிவு செய்யப்பட்டிருந்தது. அன்று இரவு உணவு விக்ரமின் வீட்டில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க பரணியின் குடும்பம் விக்ரமின் வீட்டில் இருந்தார்கள். அப்போது வரை பரணி ரம்யாவும் விக்ரமுடன் சென்னை வருகிறாள் என்றுதான் நினைத்திருந்தான். இரவு உணவுக்கு வந்தபோதுதான் ரம்யா சென்னை வரவில்லை என்ற விஷயமே அவனுக்கு தெரிந்தது. ரம்யாவை தன்னுடனே சென்னைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டான். ஆனால் வீட்டில் எல்லோரும் இருக்க அவனால் ரம்யாவிடம் தனியாக பேச முடியவில்லை. எல்லோரும் சாப்பிட்டு முடித்து கல்யாண ஏற்பாடுகளை பற்றி உட்கார்ந்து கலந்துரையாடி கொண்டிருக்க, ஜில்லு உன்கிட்ட இப்பவே பேசணும், உடனே மாடிக்கு வா என்று பரணி மெசேஜ் அனுப்ப ரம்யா சுற்றும் முற்றும் பார்த்தாள். எல்லோரும் பிஸியாக பேச்சுவார்த்தையில் இருக்க பரணி ஏற்கனவே மாடிக்கு சென்று விட்டான் என்பதை ஊர்ஜிதம் செய்து கொண்டவள் மெதுவாக மாடிக்கு சென்றாள். அங்கு தன் இரு கைகளை மார்பிற்கு குறுக்கே கட்டி வானில் இருந்த முழு நிலவை ரசித்தபடி நின்றிருந்தான் பரணி.